ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஸோ நான் இப்போ எங்கே இருக்கிறேன் அப்படின்னா, கோவர்தன் மலை எங்கே இருக்கோ அங்கே இருக்கேன். மதுராவில், உத்தரப்பிரதேஷில் விருந்தாவன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து கோவர்தன மலை அப்படின்னு இருக்குது. கோவர்தனை சுற்றி வரணும் அப்படின்னா ஒரு 12 கிலோமீட்டர் நம்ம சுற்றணும் அப்படின்னா கோவர்தன மலையை சுற்றி வரலாம். ஸோ அவ்வளோ பெரிய மலை இங்கே இருக்குது. அந்த மலையடி ஓரத்தில் இங்கே நிறையா வீடுகள் இருக்குது. அதாவது வீடுகள் சொல்ல முடியாது, இங்கே எல்லாமே இங்கே வந்து ஆஷ்ரம். இப்போ எனக்கு பின்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா ராமர் கோயிலுடைய அதோடைய என்ன சொல்கிறது கோபுரம், ராமர் கோயில் கீழே இருக்குது. அந்த ராமர் கோயிலுடைய கோபுரம் தான் வந்து எனக்கு பின்னாடி இப்போ இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே கோயில். அது இல்லாமல் இங்கே எல்லாருமே ராதே ராதே, ராதே ஷாம், ஹரே கிருஷ்ணா இப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து நல்ல காற்று இருக்குது, நல்லா சுற்றி பார்த்தா நிறைய இடம் இருக்குது, ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது. அதனால் ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்மளாம் ஏதாவது சண்டை போட்டு சத்தமாக பேசினா தான் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி இங்கே முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இங்கே காக்கா கிடையாது. இங்கே பேரட்ஸ் நிறையா இருக்குது, சின்ன சின்ன பேர்ட்ஸ், குருவிகள் இருக்குது, மங்கீஸ் இருக்குது. ஸோ நான் இருக்கிற இடம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை. ஆனால் அந்த சென்னையில் வந்து ஹைலி பாப்புலேட்டட். அங்கே ஹார்ட்லி பீப்புள் வந்து பக்தி பரவசத்தோடு நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே இருக்கிறதுக்கும் சென்னையில் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, இங்கே நம்ம கிருஷ்ணா எல்லாருக்குமே இங்கே பொதுவாக கிருஷ்ணான்னு இருக்கார். கோவர்தன மலையை பார்த்தா நம்மளுக்கு கிருஷ்ணா தான் ஞாபகம் வரும். இங்கே தான் கிருஷ்ணா பிறந்திருக்காரு, இங்கே தான் வளர்ந்துருக்காரு அப்படின்னும் போது நம்ம எந்நேரமும் கிருஷ்ணருடைய உணர்வுலேயே நம்ம வந்து இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்க முடியும். வேறு எங்கேயாவது நம்ம சிட்டி சைடில் இருக்கிறோம், வேறு எங்கேயாவது இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம கிருஷ்ணாவை எப்போதுமே நினைக்கிறதுக்கு, நம்ம ஏன் கிருஷ்ணாவை கும்பிடுறோம் அப்படின்னு சில பேருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இங்கே யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. இங்கே எல்லாரும் ஹாய், ஹலோ, பாய் அப்படின்லாம் சொல்கிறத விட இங்கே எல்லாருமே ராதே ராதே, ராதே ஷாம், ஹரே கிருஷ்ணா அப்படி தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு ராம் நவாமி, அதனால் கண்டினியூஸாக நைட் 12 மணி வரைக்கும் ராமரோட ஸ்துதி வந்து மைக்கில் படிக்கிறாங்க. அப்புறம் திரும்பவும் ஒரு 3 o'clock 4 o'clockலாம் திரும்பவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே எப்போவுமே பஜன்ஸ் தான் நடக்குது. என்னோடய ஃபீலிங் வந்து இங்கே தினைக்கும் தீபாவளி தான் நான் கொண்டாடுறேன். இங்கே தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் சென்னையில் நான் சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது எல்லாரோட வீட்லேயும் ரொம்ப ஏர்லி மார்னிங் 4 o'clockே வந்து வீட்டில் நல்லா விளக்கெல்லாம் எரியும். எல்லாரும் நல்ல பரபரப்பாக எல்லாரோட வீட்லேயும் வந்து என்ன நாதஸ்வரம், நல்ல மங்கள இசை, அந்த மாதிரி பக்தி பாடல்கள் இதெல்லாம் வந்து காலங்காத்தால் 4 மணிக்கெலாம் வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே நான் கோவர்தன மலையை சுற்றி வரும்போது ஈவினிங் டைம்லலாம் இருட்டாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் நிறைய கோயில் இருக்கனால ஒரு கோயில்லையும் அவ்வளோ அழகாக விளக்கெல்லாம் எரிஞ்சு அவ்வளோ லைட்ஸ் எல்லாம் எரியுது. அவ்வளோ பகவானுக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி அங்கே வந்து வெளியில் ஸ்பீக்கரில் பாட்டு, டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் போட்டு சத்தமாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனந்தமாக. அது இல்லாமல் அந்த கோவர்தன மலையை சுற்றி வரவங்களுக்கு எல்லாருக்கும் மில்கோ, பால் வேணுனாலும் பால் குடிக்கலாம், டீ குடிக்கிறனாலும் டீ குடிக்கலாம், இல்லை கரும்பு ஜூஸ் குடிக்கலாலும் குடிக்கலாம், இல்லை கோகோ கோலா, பெப்சி, ஃபாண்டா அப்படின்னு கூல்ட்ரிங்க்ஸு அந்த மாதிரியும் வந்துட்டு ஷாப்ஸ்லாம் வச்சு அவங்க வரவங்களுக்கு உட்கார்றதுக்கு அவ்வளோ சேர்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பார்க்கவே ஒரு ஃபெஸ்டிவ் ஃபீலிங் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக நான் இங்கே வந்து கிருஷ்ணருடைய உணர்வில் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அதே இது வேறு எங்கேயாவது சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னா நம்ம கிருஷ்ணரோட கோயில் எங்கே இருக்குது, ராதாகிருஷ்ணர், அதுவும் ராதாகிருஷ்ணரோட கோயில் எங்கே இருக்குது நம்ம தேடிட்டு தான் போகணும். கிருஷ்ணரோட கோயில் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். அதில் ராதாவும் கிருஷ்ணாவும் சேர்ந்து இருக்கிற கோயில் கிடைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரேர். இங்கே எவ்ரி ஸ்டெப் என்ன சொல்ற வீடு தடுக்கி விழுந்தால் இங்கே ராதாகிருஷ்ணனுடைய
ஆலயம் தான் இங்கே இருக்குது. அதோட அவங்களுக்கு ஆர்த்தி நடக்கிறதும் பிரசாதம் கொடுக்கறதும் பஜன் நடக்கிறதும் டெய்லி பஜன் நடக்குது. சிம்பிள் பஜன், சிம்பிளாக ஒரே ராகத்தில் ஒரே மெட்டில் ஒரே பஜனை டெய்லி 1 மணி நேரம் பாடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சென்னையில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே விருந்தாவன் தாமுக்கு எல்லாரும் வரணும். விருந்தாவன் தாம்லேயே நம்ம செட்டில் ஆகிடணும். ஒரு சின்னதாக ஒரு குடிசை போட்டுட்டாவது நம்ம அங்கேயே இருந்துடணும். வேறு எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் கிருஷ்ணா இருக்கார் இங்கே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து கிருஷ்ணன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இங்கேயே இருந்துடணும். நிஜ நிகட்ட நிவாசம் தேஹி கோவர்தனத்துவம் அப்படின்னு நம்ம பாடிட்டு இங்கேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் அவங்க எல்லா சார்பாகவும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருடைய பக்தர்களுக்கும் விரஜவாசியாக இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஆசை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் கிருஷ்ணாவை நினைக்கலாம். ஸோ ஐ எம் ஹாப்பி. இங்கே கோவர்தனில் வந்து ஒரு 20 days ஆகிடுச்சு நான் இங்கே வந்து. இங்கேருந்து போக மனசே வரலை. இங்கேயே எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே இருந்துடணும். இந்த கோவர்தன மலையை சுற்றி சுற்றி இங்கேயே வந்து இங்கேயே இருந்துடணும். இங்கேயே டெய்லி பஜன் பாடிக்கிட்டு இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ கோவர்தன மலை எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் வந்து நம்ம விருந்தாவனத்தில் இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய மகிமை அப்படின்றது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவை வந்து தமிழில் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே யாருமே தமிழ் பேசுகிறவங்க யாருமே இங்கே இல்லை. எல்லாருமே இங்கே ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஒன்று குஜராத்தின்றாங்க, இல்லை சில பேர் மார்வாடின்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து மராட்டி பேசுகிறாங்க. அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க. ஆனால் காமனாக எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும். குஜராத்தியாக இருந்தாலும் மராட்டியாக, அதனால எல்லாம் ஹிந்தி பேசிடுறாங்க. ஆனால் தமிழ் பீப்புள் இங்கே வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் ஸோ யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க யாராவது விருந்தாவனத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹிந்தியில் பேசி ஒரு மீடியேட்டராக வந்து ஐ கேன் ஹெல்ப் யூ. நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஸோ தமிழ் பேசுகிறவங்களுக்கு யாருக்காவது விருந்தாவனத்தில் கோவர்தனத்தில் வந்து தங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது சுத்தமாக அப்படின்னு இருக்கவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த வீடியோவை நான் போட்டேன்னா அதில் உங்கள் கமெண்ட் செஷனில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா, தமிழ் பேசுகிறவங்க உங்களுக்கு இங்கே வரணும்னு ஆசை இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. ராதேஷாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கோவர்தன் கி ஜெய்.